நான் மல்கம் எக்ஸ். போதைப்பொருள் வியாபாரியிலிருந்து மனித உரிமைகள் போராளியாக உருமாறியவனின் கதை இது. அமெரிக்க இனவெறிக்கு எதிரான ஒரு போராட்டம். நான் 1925ஆம் ஆண்டு பிறந்தேன். என் தந்தையை கூலிக்கொலை செய்த வெள்ளையர்கள் என் குடும்பத்தை சிதறடித்தார்கள். இளமையில் நானும் குற்றவாளியானேன். போதைப் பொருட்கள், களவு, குண்டர்களுடன் கூட்டுறவு என என் இளமை கழிந்தது. 1946ஆம் ஆண்டு சிறைக்குச் சென்றேன். அங்கு நேஷன் ஆப் இஸ்லாம் உடன் இணைந்தேன். என் புதிய நம்பிக்கைகள்: 1. கருப்பின மக்கள் தங்கள் ஆப்பிரிக்கவர்களை ஏற்க வேண்டும். 2. வெள்ளையர் ஆதிக்கத்திலிருந்து முழுமையான பிரிந்து போக வேண்டும். 3. இஸ்லாம் மூலம் இன ஒற்றுமை காண்பது ஆகியவையாகும். 1952ஆம் ஆண்டு விடுதலையானபின் நான் ஒரு புதிய மனிதனாக மாறினேன். மல்கம் எக்ஸ் என்ற பெயரை ஏற்றேன். நகர்த்திரி மசூதிகளில் தீவிர பிரசங்கங்கள் செய்தேன். கருப்பு தேசியவாதத்தை வலியுறுத்தினேன். நியாயமான எந்த வழியிலும் தற்காப்பு உரிமைகளை கைக்கொள்ள வலியுறுத்தினேன். என் முக்கிய கொள்கைகள்: 1. வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட சிக்கல்களுக்கு வெள்ளையர்களால் தீர்வு காண முடியாது. 2. நீங்கள் என்னை குற்றவாளியாக்கினர்கள். நான் ஒரு முஸ்லிமாக மாறியதால் தான் இன்று ஒரு மனிதனாக இருக்கிறேன். 3. எங்களுக்கு சொந்தமான நிலம், சொந்தமான தொழில்கள், சொந்தமான சமூகம் தேவை. 1964ஆம் ஆண்டு மக்கா சென்றபோது என் சிந்தனை முழுமையாக மாறியது. அனைத்து நிற மக்களும் சமத்துவத்தோடு வாழ்வதைக் கண்டேன். உலகளாவிய முஸ்லிம் சகோதரத்துவத்தை அறிந்து வியந்தேன். இனவெறிக்கு எதிராக அனைவருடனும் இணைந்து போராட முடிவு செய்தேன். 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் நான் பேசிக் கொண்டிருக்கும்போது என்னை சுட்டுக் கொன்றனர். என் கடைசி வார்த்தைகள்: அமைதி, இந்தக் கூட்டத்தை ஒழுங்காக வைத்திருங்கள் என்பதாகும். பிளாக் பவர் இயக்கம் என் கொள்கைகளால் வலுப்பெற்றது. என் சுயசரிதை இன்றும் லட்சக்கணக்கானவர்களைத் தூண்டுகிறது. மல்கம் எக்ஸ் என்ற பெயர் இன அநீதிக்கு எதிரான போராட்டத்தின் சின்னமாகிவிட்டது.